அப்பா, ஆ, நடக்க சிரமமாக இருக்கிறதா? இல்லையப்பா. நேற்று அந்த சிறுவன் சொன்னது போலவே 4 காத தூரம் கூட என்னால் நடக்க முடியும். சரி, யார் அந்த சிறுவன்? இந்த காட்டில் சுற்றிக் கொண்டிருக்கும் ஒரு வேடனாம். ஆஹா, அப்படியா? என்னால் நம்பவே முடியவில்லையே. எத்தனை அறிவார்த்தமாக பேசுகிறானப்பா! என்ன சொல்கிறாய்? தேடுவது பக்கத்திலிருந்தும் அநேகர் அதை விடுத்து வெகு தூரத்தில் தேடுகிறார்கள் என்று சொன்னானே. உலக நடப்பில் இது எத்தனை உண்மை! அட, பெரியவர் கிடைச்சிட்டாரா? ரொம்ப ஆச்சரியமா இருக்க. இப்ப கூட வர்ற வழியில சிறுத்தை ஒண்ணு காட்டெருமையா அடிச்சு போட்டிருக்கு. அட அதை விடுப்பா. இத்தனை பேரும் ராத்திரி முழுக்க இந்த காட்டுக்குள்ள தங்கி உயிரோட இருக்காங்களே, அதை விட ஆச்சரியம் வேற என்ன வேணும்? அதற்கு காரணம் ஒரு வேடவச் சிறுவன். அவன்தான் என் தகப்பனாருக்கு பச்சிலை மருந்து வைத்தியம் செய்து குணமாக்கினான். நான் இருக்கும் வரை எந்த மிருகமும் உங்கள் அருகில் வராது, பயமில்லாமல் தூங்குங்கள் என்று சொல்லிவிட்டு போனான். வேட சிறுவனா? அது யாரு? அக்கம் பக்கத்து ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமே. இருட்டுனதுக்கு அப்புறம் இந்த காட்டுக்குள்ள வர்றது ஆபத்துன்னு. அது மட்டும் இல்லாம இந்த காட்டுக்குள்ள இருக்கிற பாதி செடிங்க விஷ செடிங்க தான். இதுல எப்படி அவனால பெரியவரை குணப்படுத்திருக்க முடியும்? ஒரே புதிரா இருக்க. ஆமா, அவன் பேர் என்ன சொன்னா? கண்ணன். அவன் பெயர் கண்ணன் என்று சொன்னான். கண்ணனா? அப்படி யாரும் எனக்கு தெரிஞ்சு எங்க கூட்டத்துல இல்லையே. ஏன்பா, ஆ? உனக்கு கண்ணன் யாரையாவது தெரியும்? தெரியாதே. அப்படின்னா அந்த தெய்வம் தான் உங்களுக்கு துணை புரிஞ்சிருக்கு. சரி சரி, இன்னைக்காவது பொழுதோட ஊர் போய் சேருங்க. போங்க போங்க. ஆச்சரியமாக இருக்கிறதப்பா. எதையப்பா சொல்கிறாய்? திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்று நம் பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்களே. ஆமாம், உண்மைதான். தெய்வம் என்றும் நேரில் வராது, மனித ரூபத்தில் தான் வரும். சரி, நாம் அடுத்து போகும் க்ஷேத்திரம் எது? காட்டுமன்னார் கோவில். என்னப்பா இது? நாம் அடுத்து போகும் க்ஷேத்திரத்தை பற்றி கேட்டால் நீ நம்மூர் மன்னார்சாமி கோயிலை பற்றி சொல்கிறாய். என் தேடலுக்கு அங்கேதான் விடை இருக்கிறது என்று நேற்று மனித ரூபத்தில் வந்த அந்த கண்ணன் சொல்லிவிட்டானப்பா. இனி நாம் நேராக போக வேண்டியது வீரநாராயணபுரம் என்று சொல்லப்படும் நம் ஊர் காட்டுமன்னார் கோவிலுக்குத்தான்.